ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அன்று நாம் சிறப்பு குழு பொதுக்குழு கூடியிருப்பதற்கு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஒரு தலைமுறையின் கனவை அடுத்த தலைமுறையின் அரசியல் பயணத்தோடு இணைக்கும் வரலாற்று தருணம். இந்தியாவை நவீனப்படுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும், தொழில்நுட்பம் மூலம் இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற அன்பு தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய கனவுதான் இன்று அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பயணத்தினுடைய புதிய வடிவம் பெற்றிருக்கிறது. அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கும் தமிழகத்தில் இந்த கனவை புதிய தலைமுறையோடு வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நீதி, ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசன பாதுகாப்பு ஆகிய கேள்விகளோடு இணைத்து மக்களிடம் கொண்டு செல்வதற்கான திசையை தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது. ராஜீவ்காந்தி எதிர்கால இந்தியாவை கனவு கண்டார். ராகுல் காந்தி அந்த எதிர்காலத்தைக்காக போராடுகிறார். இந்த பயணத்திற்கு தமிழக காங்கிரஸ் ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். தோழர்களே, இந்த சிறப்பு பொதுக்குழு வெறும் கட்சியின் அமைப்பு தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்றும் கூட்டமாக மட்டும் இருந்துவிடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் உரிமைகள் மற்றும் தமிழ் மக்கள் வாழ்வாதாரத்தை நேரடியாக தொடும் முக்கியமான பிரச்சனைகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கிறது என்பதை இந்த பொதுக்குழு தீவிரமாக விவாதித்து உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இலங்கை கடற்படையால் தொடர்ந்து எதிர்கொள்ளும் தமிழக மீனவர்களை பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் வாழ்வாதார பாதுகாப்பு, காவிரி நீர் உரிமை, முல்லைப்பெரியாறு அணை தொடர்பான தமிழகத்தின் நியாயமான உரிமைகள், இந்தி திணிப்புக்கு எதிரான மொழி உரிமை மற்றும் தமிழகத்தின் தனித்துவமான மொழி பண்பாடு அடையாளத்தை பாதுகாப்பது போன்ற பிரச்சனைகளில் நீட் தேர்வு பிரச்சனைகளிலும் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. தமிழக மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் முன்னிலையில் நிற்கும் என்ற நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். எனவே எந்த ஒரு பிரச்சனையையும் அரசியல் கோணத்தில் மட்டுமல்ல, சட்டம், அரசியல் சாசனம், மாநில உரிமைகள், மக்களின் வாழ்வாதாரம் ஆகிய அனைத்து கோணங்களிலும் ஆராய்ந்து காலக்கெடு கூடிய செயல் திட்டத்தையும் இந்த பொதுக்குழு உருவாக்க வேண்டும் என்று இந்த அவையிலே கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்று அனுபவிக்கும் இந்த சுதந்திரத்திற்காக போராடிய தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களின் தியாகத்தால், போராட்டத்தால், அர்ப்பணிப்பால் தான் நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் ஒரு முக்கியமான வரலாற்று உண்மையை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தமிழகத்தின் விடுதலை போராட்ட வரலாற்றில் எந்த ஒரு சாதிக்காகவோ எந்த ஒரு சமூகத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அது ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாறு, அது ஒட்டுமொத்த இந்தியர்களின் வரலாறு. கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், கொடிகாத்த குமரன், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், ரெட்டமலை சீனிவாசன், அஞ்சலை அம்மாள், சுப்பிரமணிய சிவா, ராஜாஜி, தீரர் சத்தியமூர்த்தி, பெருந்தலைவர் காமராஜர், டி.எஸ். அவினாசிலிங்கம் செட்டியார், பி.எஸ். குமாரசாமி ராஜா, பி. ராமசாமி ரெட்டியார் என்று பல்வேறு சமூக பின்னணிகளில் சார்ந்த தலைவர்கள் தங்கள் வாழ்வை நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரின் பாதையும் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்களின் சமூக பின்னணிகள் வெவ்வேறாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களின் இலக்கு ஒன்றுதான். அதுதான் இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பது. காங்கிரஸ் இயக்கம் இந்த பல்வேறு சமூகங்களையும் பல்வேறு சிந்தனைகளையும் பல்வேறு மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு தேசிய இயக்கமாக மாற்றியது. இந்த வரலாற்றை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று சில ஜாதி அமைப்புகள் அந்த தலைவர்களை புகழையும் தியாகத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடையாளங்களுக்குள் மட்டும் கொண்டு வரும் போக்கு இருக்கிறது. ஒரு சமூகத்தினர் தங்கள் தலைவரை பெருமையாக கொண்டாடுவதில் தவறில்லை. ஆனால் ஒரு தலைவரின் தியாகத்தை ஒரு ஜாதியின் அடையாளத்துக்குள் அடைத்து விடுவது எந்த தலைவரின் வரலாற்றையும் சுருக்கிவிடும், அந்த தலைவரின் வரலாற்றை சுருக்கிவிடும். கப்பலோட்டிய தமிழன் ஒரு சமூகத்தின் தலைவர் மட்டுமல்ல, பாரதி ஒரு சமூகத்தின் தலைவர், கவிஞர் மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் ஒரு சமூகத்தின் தலைவர் மட்டுமல்ல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு ரெட்டமலை சீனிவாசன் அவர்களோ
கொடிமகாத்த குமரன் அவர்களோ அஞ்சலை அம்மாள் அவர்களோ ஒவ்வொருவரும் தங்கள் காலத்தில் மிகப்பெரிய தேசிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தவர்கள். ஒரு தலைவரை ஒரு சமூகத்திற்கு பெருமையாக கொண்டாடலாம். ஆனால் அவர் நாட்டுக்காக செய்த தியாகம் அந்த சமூகத்தின் மட்டும் சொந்தமானது அல்ல, அது அனைத்து தமிழர்களுக்கும் சொந்தமானது, அது அனைத்து இந்தியர்களுக்கும் சொந்தமானது. எனவே இந்த வரலாற்றை சாதி அடிப்படையில் இருந்து மீட்டு தேசிய வரலாற்றாக மக்களிடம் கொண்டு செல்வது காங்கிரசின் முக்கியமான கடமை, வரலாற்று பொறுப்பும் கூட. வருங்கால தமிழ் தலைமுறையிடம் நாம் சொல்ல வேண்டியது ஒன்றுதான், இவர்கள் ஒரு சாதிய தலைவர்கள் அல்ல, இவர்கள் சுதந்திரத்திற்காக போராடிய தமிழ்நாட்டின் தலைவர்கள், இந்தியாவின் தலைவர்கள். இவர்களின் தியாகங்கள் நாம் அனைவரின் சொத்து. அந்த உணர்வை மீண்டும் நம் மக்கள் மத்தியில் விதைப்போம். ஜாதிகளை கடந்து, சமூகங்களை கடந்து தமிழர்களை ஒன்றிணைத்து இந்திய தேசிய இயக்கத்தின் உண்மையான வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதே போலவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுக்குழுவிலே பங்கேற்றிருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் இந்த பொதுக்குழுவிலே நான் பேச விரும்புகிறது ஒரு தேர்தலை பற்றி மட்டுமல்ல, தமிழகத்தின் அடுத்த கட்டத்தை பற்றி. என்னுடைய பார்வையிலே தமிழகத்தில் இன்று நடந்திருப்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கம். இந்த இரண்டு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆட்சி மாற்றம் என்றால் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து மற்றொரு கட்சி எதிர்கட்சிக்கு செல்வது. ஆனால் அரசியல் மாற்றம் என்றால் மக்கள் அரசியல் சிந்தனையில் மாறுவது, வாக்காளர்களின் எதிர்பார்ப்பு மாறுகிறது, தலைமுறை அரசியல் மாறுகிறது, கட்சிகளின் செயல்பாட்டு முறை மாறுகிறது, அரசியலை மட்டும் மதிப்பிடும் மக்கள் மதிப்பிடும் அளவுகோல் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தின் வாசலில் தான் தமிழகம் இன்று நிற்கிறது. 50 ஆண்டு கால அரசியல் புதிய கேள்வியாக இருக்கிறது. 1967 காங்கிரஸ் இயக்கம் தோற்றதற்கு பின்னாலே தமிழகத்து அரசியலில் அதற்கு அதிகார மையமாக திமுகவும் அதிமுகவும் 77 பல தேர்தல்கள் நடந்தன. பல தேர்தலில் பல தலைவர்கள் வந்தார்கள், பல ஆட்சிகள் மாறின. ஆனால் அரசியலின் மைய அமைப்பு பெரிதாக மாறவில்லை. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, அவர்களை சுற்றி கூட்டணிகள். தேசிய கட்சிகள் பெரும்பாலும் கூட்டணி அரசியலின் வழியாகத்தான் தமிழகத்தில் தங்களுடைய இடத்தை உருவாக்கின. ஆனால் இன்று முதன் முறையாக ஒரு புதிய தலைமுறை, ஒரு புதிய அரசியல் சக்தி, ஒரு புதிய அரசியல் மொழி குறித்து தீவிரமாக விவாதிக்க தொடங்கியுள்ளது. அதுவும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை உருவாக்கியுள்ள தாக்கம். அதை நாம் விரும்புகிறோமோ இல்லையோ என்பது இரண்டாவது கேள்வி. முதலில் அந்த அரசியல் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்களை தனிநபர் என்பது பார்ப்பதை விட அவர் உருவாக்கியுள்ள அரசியல் இடத்தை நாம் பார்க்க வேண்டும். திரு விஜய் அவர்களுடைய அரசியல் கொள்கைகள் என்ன, அவருடைய அமைப்பு எவ்வளவு வலிமையானதா, அவருடைய நிர்வாகத்திறன் எப்படி இருக்கிறது, அவருடைய தேர்தல் செயல்பாடு எப்படி இருக்கும், இவை அனைத்தும் எதிர்கால தேர்தலில் தான் நிரூபிக்கப்பட போகின்றன. ஆனால் ஒரு விஷயம் ஏற்கனவே நிரூபணப்பட்டு விட்டது. தமிழக அரசியலில் ஒரு புதிய அரசியலுக்கான இடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் வெறும் இளைஞர்களுக்கான இடம் மட்டுமல்ல, அது பழைய அரசியல் வேண்டாம் என்று நினைக்கும் வாக்காளர்களின் மனம். புதிய அரசியல் வேண்டும் எதிர்பார்க்கும் தலைமுறையின் இடம், நல்லாட்சி வேண்டும் என்று கேட்கும் மக்களின் இடம், ஊழல் இல்லாத ஆட்சி வேண்டும், நல்ல லஞ்சம் வாங்காத அரசியல்வாதி வேண்டும் என்று கேட்கின்ற கேள்விகள், தலைவர்கள் எப்படி நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று விரும்பும் மக்களின் இடம். இந்த இடத்தை எந்த கட்சி நிரப்புகிறது என்பதுதான் அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கப் போகிறது. திமுகவோ அதிமுகவோ பழைய கதைத்தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க போறாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் ஒருவர் 500 ரூபாய் கொடுத்தார், இன்னொருவர் 1000 ரூபாய் கொடுத்தார், இன்னொருவர் 1500 ரூபாய் கொடுப்பார், இன்னொருவர் 2000 ரூபாய் கொடுப்பார் என்பதுதான் அவர்களுடைய அரசியல் பாணியாக இருக்க போகுது. அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அதான் இருக்க போகுது. காங்கிரஸில் என்ன பாடம் கற்றுக்கணும்? இங்கேதான் காங்கிரஸ் தோழர்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நாம் யாருடைய அரசியல் இடத்தை பற்றி கவலைப்படுகிறோம்? திமுகவின் இடத்தையா, அதிமுகவின் இடத்தையா,
பாஜகவினுடைய இடத்தையா, தாவேகாவினுடைய இடத்தையா? இல்ல, காங்கிரஸ் கட்சி தன் இடத்தை பற்றி தான் பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. காங்கிரஸ் வெறும் கூட்டணி கட்சி மட்டுமல்ல. காங்கிரஸ் என்பது வெறும் தொகுதி பங்கீடில் சில எம்பிக்களையும் சில எம்எல்ஏக்களையும் மட்டும் உருவாக்குகின்ற ஒரு இயக்கமாக இருப்பதை மாற்றியமைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காங்கிரஸ் என்பது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றையும் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் மதச்சார்பின்மையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு தேசிய இயக்கம். எனவே தமிழகத்தில் காங்கிரஸ் தனது சுய அரசியல் அடையாளத்தை மீண்டும் மீட்டெடுத்து வலுப்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. கூட்டணி வேண்டும், ஆனால் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கக்கூடாது. நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன், கூட்டணி அரசியலை காங்கிரஸ் நிராகரிக்க வேண்டியதில்லை. ஆனால் கூட்டணி என்பது காங்கிரசினுடைய அடையாளத்தை அளிக்கும் வகையில் இருந்துவிடக்கூடாது, இருக்கவும் விடக்கூடாது. கூட்டணி என்பது பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். 22 ஆண்டுகளாக பரஸ்பர மரியாதையை நாம் விட்டுவிட்டோம் என்ற சந்தேகமும் அழுத்தமும் நமக்கு அனைவருக்கும் உண்டு. காங்கிரஸ் உரிய இடம் கிடைக்க வேண்டும். காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும். காங்கிரஸ் அமைப்பு வளர வேண்டும். காங்கிரஸ் தனது கொள்கையை மக்களிடம் நேரடியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். கூட்டணி என்பது நமது பலத்தை மறைப்பதற்காக மட்டும் அல்ல, நமது பலத்தை பெருக்குவதற்காக இருக்க வேண்டும். இளைஞர்களிடம் காங்கிரஸ் மீண்டும் செல்ல வேண்டும். இன்று ஒரு புதிய தலைமுறை அரசியல் பார்க்கிறது. அவர்கள் வரலாற்றை மட்டும் கேட்கவில்லை, அவர்கள் எதிர்காலத்திற்கான பிரச்சனைகளையும் தீர்ப்பவர் யார் என்பதை பார்க்கிறார்கள். வேலை எங்கே, தரமான கல்வி எங்கே, தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை எங்கே என்ற கேள்விகள் அவர்கள் கேட்கிறார்கள். தொழில் வாய்ப்புகள் எங்கே, பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே, விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் எங்கே, சிறு தொழில்கள் பாதுகாப்பு எங்கே, டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இளைஞர்களிடம் இடம் எங்கே, என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அரசியல் தான் நாளை அரசியல். நாங்கள் செய்தோம் என்பதோடு மட்டும் அரசியல் முடிவப் போவதில்லை. நாங்கள் நாளை என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான பதில் சொல்ல வேண்டும். நாம் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் புதிய தலைமுறைக்கு காங்கிரஸை பலமாக இருக்க வேண்டும். இன்று ராகுல் காந்தி அவர்கள் பேசும் அரசியல் மொழி இளைஞர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய பல அம்சங்கள் உள்ளன. அரசியல் சாதன பாதுகாப்பு, சமூக நீதி, அதிகார பரவுதல், பொருளாதார சமத்துவம், இளைஞர்களின் வேலைவாய்ப்பு, பெண்களின் உரிமை, பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினருக்கான ரெப்ரசன்டேஷன். இந்த அரசியல் கருத்துக்களை தமிழக இளைஞரிடம் நவீன மொழிகளை எடுத்துச் சொல்ல வேண்டியது காங்கிரசினுடைய கடமை, நம்முடைய கடமை. சமூக ஊடகங்களில் மட்டும் அரசியல் செய்ய முடியாது, ஆனால் சமூக ஊடகத்தை புறக்கணிக்கவும் முடியாது. ஒரு காலகட்டத்தில் சுவரொட்டி அரசியலை தீர்மானித்தது, பின்னர் தொலைக்காட்சி அரசியலை தீர்மானித்தது. இன்று யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், எக்ஸ் போன்ற தளங்கள் அரசியல் உரையாடலை மாற்றியிருக்கின்றன. எனவே காங்கிரஸ் அமைப்பிலும் புதிய மாற்றம் தேவை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சோசியல் மீடியா அணிகளும் ஒவ்வொரு ஒன்றிய பகுதிகளில் சோசியல் மீடியா அணிகளும் ஒவ்வொரு மண்டலத்திலும் செயலில் இருக்கும் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இளைஞர்களை பார்வையாளர்களாக மட்டுமல்ல, அரசியலில் அவர்களை பங்காளிகளாக மாற்ற வேண்டும். அமைப்பு இல்லாமல் அரசியல் வெற்றி பெற முடியாது. இது மிகவும் முக்கியமான விஷயம். தலைவர் மட்டும் வலிமையாக இருந்தால் கட்சி வலிமையாகிவிடும். அமைப்பு வலிமையாகி விடாது. அமைப்பு வலிமையாக இருக்க வேண்டும். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, ஒன்றிய காங்கிரஸ் கமிட்டி, நகர காங்கிரஸ் கமிட்டி, மண்டல காங்கிரஸ் கமிட்டி என்று வாக்குச்சாவடி காங்கிரஸ் வரை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் செயல்படும் தொண்டர்கள், ஒவ்வொரு குடும்பத்தோடு தொடர்போடு ஒவ்வொரு உள்ளூர் பிரச்சனைகளும் காங்கிரசின் குரல். இதுதான் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளம். 2026 வெறும் தேர்தல் அல்ல. நமது பார்வையில் 2026 நாம் வெறும் யார் வெற்றி ஆட்சிக்கு வருவார்கள் என்ற கேள்வியாக பார்க்கக்கூடாது. இது தமிழக அரசியல் அமைப்பில் ஒரு பெரிய சீரமைப்பை உருவாக்கக்கூடிய தேர்தல். இளைஞர்கள் எந்த பக்கம் செல்கிறார்கள், பெண்கள் வாக்கு எந்த பக்கம் சென்றது, நகர்ப்புற கிராமப்புற வாக்காளர்களின் மனநிலை எப்படி மாறுகிறது, முதல் முறை வாக்காளர்களின் அரசியல் விருப்பம் என்ன, பாரம்பரிய கட்சி வாக்குகள் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கின்றன,
எந்த கேள்விகளுக்கு பதில் தான் அடுத்த 10 ஆண்டு தமிழகத்தை தீர்மானிக்கும், தமிழக அரசியலை தீர்மானிக்கும். காங்கிரஸ் என்ன செய்ய வேண்டும்? எனவே இந்த பொதுக்குழுவின் மூலம் ஒரு முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகின்றேன். ஒன்று, காங்கிரசின் சுய அடையாளத்தை எப்படி வலுப்படுத்த முடியும்? இரண்டாவது, அமைப்பு ரீதியாக மண்டல் வரையும் வாக்குச்சாவடி வரையிலும் மட்டத்திற்கும் எப்படி செல்ல வேண்டும்? 3, இளைஞர்களுக்கு கட்சியில் உண்மையான பொறுப்பும் அதிகாரமும் எப்படி வழங்க முடியும்? 4, பெண்கள் அரசியல் பங்களிப்பை எப்படி அதிகப்படுத்த முடியும்? 5, சமூக ஊடகங்களிலும் கள அரசியலும் ஒரே நேரத்தில் செயல்பட வேண்டும். 6, ஒவ்வொரு தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான வாக்கு அடித்தளத்தை உருவாக்க என்ன செய்ய வேண்டும்? 7, கூட்டணி பேச்சுவார்த்தையில் காங்கிரசின் அரசியல் மரியாதையையும் எதிர்கால வளர்ச்சியும் பாதுகாக்கப்பட வேண்டும். 8, மக்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் முதன்மையான குரலாக இருக்க வேண்டும். இறுதியாக தோழர்களே, இன்று தமிழக அரசியலில் ஒரு புதிய கேள்வி எழுந்துள்ளது. யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை காட்டிலும் நாளைய தமிழக அரசியலை யார் வடிவமைப்பார்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி. அந்த அரசியல் மாற்றத்தை காங்கிரஸ் வெறுமனே பார்த்து கொண்டிருக்க கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதில் தலையிட வேண்டும், அதை வழிநடத்த வேண்டும். நாம் ஒரு கூட்டணி கட்சியாக மட்டும் இருக்க வேண்டாமா? அல்லது தமிழகத்தின் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும் ஒரு அரசியல் சக்தியாக மீண்டும் எழ வேண்டாமா? என் பதில் தெளிவானது. காங்கிரஸ் மீண்டும் தனது சொந்த பலத்தில் எழ வேண்டும். காமராஜர் காட்டிய அரசியல் மரபை நவீன தலைமுறையோடு இணைக்க வேண்டும். நேருவின் ஜனநாயக பார்வையும் இந்திரா காந்தியின் துணிச்சலும், ராஜீவ் காந்தியின் நவீன கனவையும், சோனியா காந்தியின் மதச்சார்பின்மை உறுதியையும், ராகுல் காந்தி அவர்களின் சமூக நீதியையும், அரசியல் சாசன பொறுப்பு போராட்டத்தையும் தமிழகத்தின் புதிய தலைமுறையிடம் கொண்டு செல்ல வேண்டும். தமிழகத்தில் மாற்றம் வந்திருக்கிறது என்றால் காங்கிரஸ் அந்த மாற்றத்தை எதிர்கொள்ளும் கட்சியாக இருக்க வேண்டும். இந்த மாற்றத்திற்கு திசை காட்டும் கட்சியாக இருக்க வேண்டும். இதுதான் நமது இலக்கு, இதுதான் நமது பொறுப்பு, இதுதான் தமிழக காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால அரசியலாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டிலே இந்த பொதுக்குழு கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் நல்ல விவாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய சீனியர் தலைவர்களும் சமகால தலைவர்களும், என்னோடு என் வயதில் இருக்கின்ற தலைவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும், பிசிசி உறுப்பினர்களையும் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அண்ணன் பீட்டர் அன்ஃபோல்ஸ் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த இருக்க போகின்ற 6 மணி நேரம் என்பது தமிழக காங்கிரசினுடைய எதிர்காலத்தை பற்றியதாகவும் இருக்க வேண்டும், வருங்காலத்தை பற்றியதாகவும் இருக்க வேண்டும், இன்றைய சூழ்நிலையையும் அறிந்து நடக்க வேண்டும். 59 ஆண்டுகளுக்கு பின்னாலே நாம் ஆட்சியிலே 2 அமைச்சர்களை வைத்திருக்கிறோம் என்ற பெருமை நாம் படுகின்ற அதே வேளையிலே அவர்கள் செய்கின்ற அந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் நம்மை எப்படி பாதிக்கும், நம்முடைய இயக்கத்தை எப்படி பாதிக்கும் என்பதை நேற்று நம்மால் பார்க்க முடிந்தது. ஒரு சர்க்குலர் டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்டதை அரசு அதிகாரிகள் அதே காப்பி பேஸ்ட் செய்து நேற்று வெளியிட்டதனுடைய விளைவாக அது காங்கிரஸ் மேல் நாம் எதிர்க்கின்ற எந்த கொள்கையை எதிர்க்கிறோமோ அதுவே நம்முடைய துறையிலிருந்து வெளியிடப்பட்டது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக கருதப்படப்படுகிறது. ஏனென்றால் இந்த அரசு முறையிலே இன்னும் அதிகாரிகளுடைய நிலை என்பது வித்தியாசமாக இருக்கிறது. அதிகார வர்க்கம் இன்னும் அதே பழைய மாடலாகத்தான் இருக்கிறது. இதிலே நம்முடைய அமைச்சர்கள் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம். ஏனென்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் நல்லது செய்தாலும் அது காங்கிரஸ் கட்சிக்குத்தான், அவர்கள் வேற ஏதாலும் தவறு செய்தாலும் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் வரும் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. என்னை பொறுத்த மட்டிலும் இந்த பொதுக்குழு என்பது வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவாக மாற வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இந்த பொதுக்குழு கூட்டங்கள், இந்த விவாதங்கள் தொடரும் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு இந்த முதல் பகுதியிலே உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கட்டுப்பாடு மிக 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 அவசியமானது. காங்கிரஸ் கட்சி டிசிப்ளின் இல்லாத கட்சி என்ற பெயர் இந்த ஆண்டோடு முடிய வேண்டும் என்பதை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். இதிலே நீங்களும் நானும் சமம் என்பதற்காகத்தான் மேடையிலே இருக்கைகள் அமைக்கப்படவில்லை. அனைவரும் சமமானவர்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் அனைவரும் சமமாக அமைந்திருக்கிறோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய மேடையிலே 20 சேர் போட்டு 20 பேரை உட்கார்ந்து வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது.
ஆனா நம்மை பொறுத்த மட்டிலே நாம் மாற்றத்திற்காக தயாராயிருக்கிறோம். நம்முடைய மனநிலை மாற்றத்திற்காக தயாராயிருக்கிறது என்பதை காட்ட வேண்டிய நேரம் என்பதை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். காங்கிரஸ் கட்சி எல்லாத்துக்கும் டெல்லியில் தான் கேட்கும், டெல்லி என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்யும் என்ற பார்வையிலிருந்து மாறி தமிழ்நாடு காங்கிரஸ் பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து கூறும் நிலையை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை என்பதை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய கையிலே நம்முடைய எதிர்காலத்தை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். அவரை பொறுத்த மட்டிலே தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதை தமிழ்நாடு காங்கிரஸ் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நமக்கு வழங்கப்படுகின்ற அந்த வாய்ப்புகளை நாம் பல வகையிலே தவறு செய்திருக்கிறோம். அதற்கு பழி டெல்லி மேல் போடலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே இந்த பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் தவறு செய்தால் அது என்னுடைய பொறுப்பாக இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உங்கள் ஒரு கடைக்கோடி தொண்டன் தவறு செய்தாலும் சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தவறு செய்தாலும் சரி, பொறுப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களோடு தான் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் பொறுப்போடு செயல்பட வேண்டிய நேரம். நாம் 5வது கட்சியாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில். நாம் 3வது கட்சியாக வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் 5வது கட்சியிலிருந்து 3வது வருவதற்காக நாம் போராட வேண்டிய காலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து தோழர்களே, உங்களோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்கு அடுத்து 22 மாதங்கள் இருக்கிற நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் 2 மாதங்கள் முடிவதற்கு 4 நாட்கள் இருக்கின்றன. 24 மாதம் தான் என்னுடைய கனவுல நினைப்புல இருக்கு. 24 மாதத்திற்குள்ளாக காங்கிரஸ் கட்சியை 3வது பெரிய கட்சியாக மாற்றுவதற்கு உங்கள் அத்துணை பேருடைய துணை தேவை. நாம் அனைவரும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியை மாற்றியே தீர்வோம். நம்முடைய கட்சி இந்த கட்சி, பெருந்தலைவர் தந்த கட்சி இந்த கட்சி, பெருந்தலைவருடைய சொத்து இந்த கட்சி என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம். அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய கனவு, அந்த கனவை நனவாக்க ராகுலுடைய பயணமாக அந்த பயணம் இருக்கட்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ராஜீவனுடைய கனவும் ராகுலுடைய பயணமாக இதை மாற்றியிருக்கிறோம். இந்த பயணம் என்பது ஒரு சாதாரண பயணமாக இருக்காது, சிரமங்களுக்கு இடையிலான பயணமாக இருக்கிறது. அதிலே அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து வருகிறார். ஏறக்குறை 30 வழக்குகள் அவர் மீது பயப்பட்டிருக்கின்றன. ஆனால் எதற்கும் அஞ்சாத சிங்கமாக இருப்பவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அவருக்கென்று தமிழ்நாட்டிலே அவருக்கென்று 25% மக்கள் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி அவருக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். 55% வாக்கு பிரதமர் யார் என்று கேட்டால் ராகுல் காந்தி 55%இலிருந்து 75% மக்களுடைய ஆதரவை பெறுகிறார். அப்படி என்றால் அவர்களை காங்கிரஸ் ஆதரவாளர்களாக மாற்றுவதுதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு, நம்முடைய நடத்தையால், என்னுடைய நடத்தையால், உங்களுடைய நடத்தையால் ராகுல் காந்திக்கு வருகின்ற வாக்குகளை நாம் கெடுத்துவிடக் கூடாது என்பதை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். காங்கிரஸ் காரணமாக நாம் ராகுல் காந்திக்கு கிடைக்கின்ற அந்த நல்ல எண்ணத்தை காங்கிரஸ் கட்சிக்கு வாக்குகளாக மாற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது.